ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் வெயிட் லாஸ் மிஸ்டேக் இன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது உமன்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்த மிஸ்டேக்லாம் அவங்க திருத்திக்கிட்டால் அவங்களோட வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 80% உமன்ஸ் தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் பண்ண வராங்க. ஸோ ஏன் உமன்ஸ்க்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் தான். ஏன் ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இல்லை அவங்களோட பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தும் பார்த்துக்க மாட்டாங்க, ஃபுட் ஹேபிட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் நிறைய உமன்ஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் பண்ண வராங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ண வந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக், கரெக்டான டைமுக்கு ஷேக் எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் டைம் டிலே பண்ணி ஷேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கரெக்டான டைமுக்கு ஷேக் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போது உங்கள் கோச் உங்களை என்ன டைமுக்கு ஷேக் எடுக்க சொன்னாங்களோ அந்த டைமுக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மார்னிங் ஆர் நைட் ரெண்டு வேலையுமே ஷேக் கரெக்டான டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் கரெக்டான டைமுக்கு எடுக்கிறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் லஞ்சில் நிறைய பேர் கார்போஹைட்ரேட் ரைஸோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் உள்ள கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் 1 or 2 ஒயிட் எக்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஸ்லீப்பிங் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட கேலரியை பேர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ட கேலரி பேர்ன் ஆகாமல் உங்கள் பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, கரெக்டான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கரெக்டான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணலை அப்படின்னா உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஆகும். இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் கரெக்டான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். உங்கள் கோச் உங்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ண சொன்னாங்களோ அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி பேசிஸில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 7 to 8 hours ஸ்லீப்பிங் பண்ணாதான் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். இதனால் உங்கள் வெயிட் லாஸ்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 7 to 8 hours ஸ்லீப்பிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக், பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் லைஃப்பில் வெறும் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஃப்ரெஷ் ஷேக்மெட் இதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. இதை மட்டும் வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வெயிட் குறையும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் கண்டிப்பாக குறையவே குறையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷேக் கூட மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்கிற சாலட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். நீங்கள் என்னென்ன சாலட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோ ப்ளஸ் ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட், மல்டிவைட்டமின், செல்லுலாஸ் அண்ட் ஹெர்பல் கண்ட்ரோல். ஸோ இந்த சாலட்ஸ் எல்லாம் தான் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது எடுக்க வேண்டிய சாலட்ஸ். இந்த எல்லா சாலட்ஸும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிளில் என்ன டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கோச் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கோச் அதுக்கான சாலட் சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க என்ன சாலட் சொல்கிறாங்களோ அந்த சாலட்ஸை கம்பல்சரி உங்கள் ஷேக் கூட ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. உண்மையாகவே உங்கள் வெயிட் லாஸ் அமேசிங்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வெயிட் லாஸ் பண்ணுற உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.